ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தியா பியூட்டி விளாக். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா பிரைட் பூஜாவோட என்கேஜ்மெண்ட், மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பூஜாவோட என்கேஜ்மெண்ட் டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பிளேஸ்க்கு ஒரு 5:30க்குலாம் நாங்கள் போயிட்டோம். ஸோ பெண் அழைச்சிட்டு வரனால கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கிடையாது ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க. 7 o'clock தான் வந்து பிரைட் வந்து நம்ம பிளேஸ்க்கே வந்திருந்தாங்க. வந்ததுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா 7:40க்குலாம் வந்து பொண்ணு ரெடியாக இருக்கணும், என்கேஜ்மெண்ட் வந்து 7:40க்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு கொடுத்த டைம் வெறும் 40 minutes தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து மேக் பண்ணது தான் இந்த மேக் ஓவர். என்னோட இந்த 3 yearsல வந்து எனக்கு ரொம்ப புதுசு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. கொடுத்த டைமில் வந்து நான் கரெக்டாக அவங்களுக்கு ஒரு சிம்பிள் எலகண்ட்டான ஒரு ஃபேஸ் மேக்கப்பும் ரொம்ப மினிமலான ஒரு ஹேர்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இதான் அவங்களோட லுக்கு. ஸோ இந்த லுக் வந்து ரொம்ப பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நீட்டாக கொடுத்த டைமில் இவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ எந்த எக்ஸ்டென்ஷனுமே எதுவுமே ஆட் பண்ணாமல் அவங்களோட ஒரிஜினல் ஹேர்லேயே தான் இந்த நாங்கள் ஹேர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு நீட்டாக மல்லிப்பூ வச்சு இவங்களோட மேக்கப் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட மேரேஜும் சேம் அதே மண்டபத்தில் தான் சொல்லியிருந்தாங்க. மண்டபத்துக்கு நாங்கள் மார்னிங் வந்து 5:30க்குலாம் வந்து போயிட்டோம். ஸோ முகூர்த்தம் டைம் வந்து 9 to 10 சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு டைம் ரொம்ப கிடச்சிருந்துச்சு. பொண்ணுமே வந்து நம்ம நேற்று தான் லேட் பண்ணிட்டோம், இன்றைக்கி லேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எங்களுக்காக ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போனதுமே வந்து எங்களோட மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு நைட்டு பண்ண மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அதே மாதிரியே மேக்கப் இருந்தால் போதும்க்கா, ஹேர் டூ மட்டும் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு வந்து ஹேர் டூ பண்ணிடணும். ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் லைட்டாக பர்ஃப் வச்சு, எனக்கு ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் வந்து டென்சிட்டி அவ்வளோ இருக்காதுக்கா, ஸ்கேல்ப் ஓவர் அப்படியே தெரியும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஹேர் டூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஃப்ரண்ட்டில் லைட்டாக வந்து பூஃப் மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு அவங்களோட ஹேர்டும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹேர்டும் ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு, அவங்க சொன்ன மாதிரியே வந்துருந்துச்சு. நான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவங்கக்கிட்ட கேட்டே தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லைட்டாக ஸ்கேல்ப்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு நான் அந்த பிளாக் ஸ்ப்ரேலாம் நான் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹேர்டு வந்து நான் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ஹேர் ஃப்ளார்ஸ்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு நெத்திச்சுட்டியுமே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, ஹேர்டு ரொம்ப பக்காவான ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபேஸ்க்கும் வந்து நம்ம மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபேஸ் மேக்கப்பும் ரொம்ப நைட்டை விட சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதான் அவங்களோட முகூர்த்தம் லுக்கு. அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வேர் பண்ணியிருந்த சாரீ தான் வந்து எங்களுக்கு முகூர்த்தம்க்கு பிஃபோர் சாரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாரீ தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து வேர் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ இவங்களோட லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ அங்கே வந்து எல்லாருமே நமக்கு நிறையா காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப சப்டிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேக்கப் முடித்ததுமே வந்து நாங்கள் கோவில் போகிற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட செகண்ட் சாரீ வந்து வியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கோவில் போயிட்டு அவங்களுக்கு ஆடான ஒரு ஃப்ளார்ஸும் நாங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு அவங்களோட சாரியும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். ரொம்ப 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 க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த சாரீ, அந்த மேக்கப், அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பக்கா ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. ஸோ இவங்களோட லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் வந்து ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இவங்களோட ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா காரைக்குடியில் வச்சுருந்தாங்க. காரைக்குடினா சொல்லவா வேணும், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு காரைக்குடி போகிறதுக்கு. ஏன்னா நான் பிறந்தது, எங்களோட ரிலேட்டிவ் எல்லாமே காரைக்குடியில் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து காரைக்குடி. ஸோ நாங்கள் காரைக்குடிக்கு வந்து போயிட்டோம். ரிசப்ஷனுக்கு வந்து அவங்க ஒரு லாங் கவுன் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஹேர் டூ கேட்டிருந்தாங்க. நாங்கள் போனதுமே வந்து ஹேர்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீட்டான ஒரு கேர்ள்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் ஃபூஃப் மாதிரி வச்சு எனக்கு லைட்டாக புல்லிங் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ரொம்ப ஹெவியாக தெரிய வேணாம் அப்படின்னாங்க. ஸோ நான் லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 ஹேர் விட்டுருந்தேன். ஸோ ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கேர்ள்ஸ் எல்லாம் நாங்கள் லாங் லாஸ்டிக்காக வர மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வந்து செக்யூர் பண்ணிட்டோம். தென் வந்து இவங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஃப்ளார்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். எல்லோ வித் ரெட்டில் தான் கொடுத்துருந்தோம். இவங்களோட கவுன் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டார்க் ரெட் அண்டு எல்லோவில் தான் நாங்கள் ஜிப்சி ஃப்ளார் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களோட ஹேர் டூ முடிச்சுட்டு ஃபேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு நீங்கள் எப்படி பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்கள், எனக்கு அதே மாதிரியே இருந்தால் ஓகேக்கா, எனக்கு ரொம்ப லாங் லாஸ்டிக்காக இருந்துச்சு, எல்லாருமே மேக்கப் சூப்பராக இருக்குன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம ப்ரைடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஃபேஸ் மேக்கப்பையும் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட டார்க் ஸ்பாட்லாம் வந்து நாங்கள் கன்சீல் பண்ணிவிட்டு பக்காவான ஃபினிஷிங் தான் கொடுத்துருந்தோம்.
இவங்களோட ஸ்கின் டோன்லேயே வந்து நான் ஃபவுண்டேஷன் எடுத்து இவங்க ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வந்து நீட்டாக இருந்துச்சு. நம்ம பிரைட் பூஜா வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணலை. நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே, பட் எனக்கு அன்னைக்கு பண்ண மாதிரியே முகூர்த்தம் அண்ட் என்கேஜ்மெண்ட் பண்ண மாதிரியே பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கணுக்கா, ரொம்ப ஹெவியாக தெரியக்கூடாது. அது மட்டும்தான் அவங்களோட கொரிஸாக இருந்துச்சு. மற்றது எல்லாமே நான் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா, உங்களுக்கு எது ஓகேவோ அதே பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, அதே மாதிரி தான் எனக்கு எல்லாமே சொன்னாங்க. நான் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தேன். இவங்களுக்கு வந்து ஐ மேக்கப் வந்து நம்ம ஸ்மோக்கி ஐ தான் கொடுத்துருந்தோம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இவங்களுக்கு ஷிம்மர் வந்து நான் வந்து எல்லோ வித் ஒயிட்டில் தான் கொடுத்துருந்தேன். அந்த ட்ரெஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இவங்களோட மேக்கப்பில் வந்து ஐ மேக்கப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. தென் அவங்களுக்கு நான் ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர் எல்லாமே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் ஹேரையும் நாங்கள் லைட்டாக வந்து கேர்ள்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு. அவங்களுக்கான ஜுவல்ஸு, நெத்திச்சுட்டி, பேங்கிள்ஸு எல்லாமே வந்து நான் அவங்களுக்கு போட்டுட்டேன். ஸோ அவங்களுக்கு ஃப்ளாஸும் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அவங்க ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ரொம்ப நீட்டாக, கொஞ்சம் கூட மேக்கப் போட்ட மாதிரியே தெரியல. அவங்க வீட்டில் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா, பிரைட்ஸோட அப்பா அம்மா எல்லாருமே நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, மேக்கப் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட ஃபைனல் ஹேர் டூ லுக் இதுதான். அவங்க ஃபேஸ் லுக் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து இந்த லுக்கில் 3 லுக்கில் எந்த லுக் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரைடை வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.